வணக்கம், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். சேனல் ஆகிற மெசேஜ் என்னென்னா, இன்னைக்கு கொஞ்சம் ரேண்டம் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக மெசேஜுக்குள்ளே போகணுன்ற மாதிரி இருக்குது. எங்கேயும் அங்கே இங்கே எந்த விஷயம் பேசக்கூடாது. ஸ்ட்ரைட் மெசேஜ் என்ன சொல்லணுமோ அதை மட்டும் தான் பேசணும். அந்த மாதிரியான எனர்ஜியில் தான் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு சுற்றி வளைச்சி பேசினா பிடிக்காது. எனக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லு. என்ன விஷயமோ எனக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும். எனக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்லு. நான் நினைக்கிற விஷயம் எனக்கு உடனே எனக்கு தெரியணும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. சில விஷயங்களை வந்துட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு எனக்கு உடனே எனக்கு ஸ்ட்ரைட்டாக எனக்கு இப்போ தேவை. 44 சிக்னிஃபிகண்ட், 000 சிக்னிஃபிகண்ட். சில நேரத்தில் வந்துட்டு சடனாக சில விஷயங்கள் நடக்கும்போது என்ன தோணுதுன்னா, நல்லா தானே போயிட்டு இருந்தது, இது என்னையா நடுவில் வடிவேல் காமெடி மாதிரி நல்லா தானே போயிட்டு இருந்தது, சடனாக என்ன இது ஒரு பிரேக், வை மீ அப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கானது. சரியா? ஏன்னா நீங்கள் பண்ணுறது வந்து டிவைனுக்கே வந்துட்டு கொஞ்சம் சில நேரத்தில் வந்துட்டு சிரிக்கிற மாதிரி ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன காமெடிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து கடவுள்கிட்ட கேட்குறதா இருக்கலாம். நீங்கள் என்ன காமெடியாக பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது லைஃப்யா வாட்யா? டிவைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்குறீங்களோ, யூனிவர்ஸ் கிட்ட நிறைய பேர் கேட்குற மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் கிட்ட தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட சிட் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. உங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூனிவர்ஸ்க்கு தெரியும். யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பொறுமை, வெயிட். நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா ரீசன் இல்லாமல் நான் பண்ணுற மாட்டேன். பொறுமை. ஒரு நல்ல விஷயம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்போ உடனே எதுக்கு, ஏன் இப்படி ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ரீசன் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. ரீசன் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது. எப்போவுமே நான் சொல்கிறது தான், கெட்டது நடந்தாலும் சரி, நல்ல விஷயங்கள் நடந்தால் ஒரு ரீசன் இருக்குது. சில விஷயங்கள் நடக்கணும்னு இருக்குது. அந்த விஷயங்கள் நடந்தால் தான் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு, செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், யூகேஜி, பிகே இதெல்லாம் எதுவுமே படிக்காமல் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் நான் 10th போகணும், +2 முடிக்கணும்னு நினச்சா முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் நீங்கள் வந்துட்டு இதாகிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ வெயிட். இப்போ ஒரு ஸ்டாப் வந்திருக்கா, ஒரு ஃபுல் ஸ்டாப், ஒரு பிரேக் வந்திருக்கா, ரீசன் இருக்குது. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன். நான் உன்னை வந்துட்டு மனசை உடைக்கிறதுக்காகவும் காயப்படுத்துறதுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறேன். ரீசன் இருக்குது. இப்போ புரியாது, லேட்டாக புரியும். அந்த மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸ் பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு ரீசன்னால தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் நான் உங்ககிட்டேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஒரு பிரேக் பண்ணியிருக்கேன். நீ நினச்சி பார்க்காத ஏதோ சில ஆப்போசிட் பர்சன்ஸ்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு சில விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, எனக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் எல்லாமே நல்லது தானே யோசிக்கிறேன், நல்லது தானே பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் இதுதான், ரீசன், வெயிட். ஒரு காரணத்தினால தான் நான் உன்னை வந்துட்டு ஒரு சில விஷயங்கள்லேருந்து ஒன்று பாதுகாக்கிறேன், மறைக்கிறேன், ஒன்றை மறைச்சி வச்சுருக்கிறேன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. இது கண்டிப்பாக கார்டு இது பண்ணோன்னு ஃபர்ஸ்ட் கார்டு ரீசன் இருக்குது, வெயிட். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கான எல்லா கிளாரிட்டியும் நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்டாப் பட்டன் தேவைப்படுது. ஸ்டாப், ஒரு பிரேக். உங்கள் மனசில் சில விஷயங்களுக்கான கன்ஃபியூஷன், சில விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த ஒர்க் கண்டினியூ பண்ணுங்கள், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு புரியாதப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுதா, அந்த விஷயத்த பண்ண வேண்டாம். கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா, பண்ண வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. ஆனால் உங்களுக்கு டெய்லி லைஃப் ரொட்டீன்ஸ் அது எப்பவும் போல் இருக்கட்டும். அதில் என்ன மாற்றமும் எடுத்துகிட்டு வர்றீங்க. நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குலேருந்து நான் எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன்ற மாதிரி தான் யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் இந்த விஷயம் கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா, கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு விஷயம் உங்களை வந்து தடை செய்யுதுன்னா அந்த டைம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க.
டைம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுங்கள் என்ன விஷயத்தினால என்னன்றதை. ஆனால் எல்லாமே ஒரு ரீசன் தான். ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்த நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் யூனிவர்ஸ் சொல்கிறத கேட்டு கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கும்ன்ற மாதிரி தான் இந்த கார்ட்ஸ் வருது. ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.